வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல்ஸ்டர் த கிங். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன், அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இப்போ வந்திருக்கோம். நாங்கள் திருச்சி ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப கூட்டம். நான் வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் போகலான்னு இருந்தேன், ஆனால் பேசஞ்சர் ட்ரெயின் கிடைக்கல. அதனால நாங்கள் எக்ஸ்ப்ரெஸில் போனோம். எங்கள் டிக்கெட் எடுத்து எப்படியாவது வந்து உக்காந்தாச்சு. நான் வந்து டாப்பில் உட்காந்துருந்தேன். எனக்கு ஒரே பயம், ஆனால் ஜாலியாகவும் இருந்துச்சு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோடய தம்பிலாம் கீழே உட்காந்துருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வேளாங்கண்ணிக்கு போயிட்டு போய் ரூம்லாம் போட்டுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போனோம். செம்மால நான் விளாண்ட நல்லா ஜாலியாக. ஆனால் என்னோடய தம்பி பயந்துக்கிட்டே இருந்தான். என்னவே எங்கள் அப்பாவும் எங்கள் தம்பியையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அப்புறமா ரூமுக்கு வந்துட்டு சாயங்காலம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கோயிலுக்கு போனோம். சாயங்காலம் கோயிலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே எங்கேயோ தேர்லாம் சுற்றுனாங்கன்னு நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் முட்டி போட்டு போனேன். நான் என்னதுன்னு நான் நல்லா படிக்கணும்னு. அப்புறமா என்னோடய தம்பியும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது வந்து பழைய வேளாங்கண்ணியில் இது சரி கூட்டம். ஆனால் நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி போயிட்டோம். ஆனால் வேளாங்கண்ணிலலாம் இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னோடய தம்பி நிறையா இதை கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் தான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டோம். அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் அப்புறமா பைக்கிலலாம் போனேன். இது ஒரு ராத்திரி மாதிரி, அவ்வளோதான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு மாஸ்க் அட்டன் பண்ண போனோம். அப்படியே விஜய் சாரோட பிஏ வந்திருந்தார். அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறமா திருப்பி பழைய வேளாங்கண்ணிக்கு போனோம். அங்கன்னைக்கெலாம் போயிட்டு நான் வந்து ஒரு பெரிய சிலைக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம், ரூமுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.